உங்க மேனேஜர் மேல எந்த தப்பும் இல்ல சார். நீங்க அவரை திட்டாதீங்க சார். நான் 5 கோடி பணத்தை கொண்டு வராத விஷயம் அவருக்கு தெரியாது சார். நாங்க எங்க கையில ₹1 காசு கூட இல்லாம ஒன்னும் இல்லாத இடத்துல இருந்து வளர்ந்து வந்து இந்த ஒரு மாசத்துல நேர்மையான வழியில 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம்னா, நீங்க இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்களால இந்த 5 கோடியை விட அதிகமா சம்பாதிக்க முடியும் சார். அதனால நீங்க இன்னும் எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க சார். நாங்க உங்க கடனை வட்டியும் முதலுமா அடைச்சிடுறோம். அபி, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க வாங்கின கடனை கட்டுறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க டெல்லிக்கு வந்து என்ன பார்த்து உங்க தாலியை காட்டி என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க சார்ன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டீங்க. அதனால இறக்கப்பட்டு கடனை அடைக்கிறதுக்காக ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்கிறேன். இப்ப திரும்பவும் வந்து என்கிட்ட இன்னொரு ஒரு மாசம் டைம் கேக்குறீங்க. கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா வாங்கறதுக்கு நான் ஒன்னும் சோஷியல் சர்வீஸ் பண்ணல. நான் பண்றது பிசினஸ். எனக்கு சொல்ற டைம்ல சொன்னது நடக்கணும், இல்லனா சொன்னது செஞ்சிருவேன். சஞ்சீவ் பேர்ல வாங்கின 10 கோடி கடனை இப்ப உடனே கட்டி ஆகணும், இல்லனா நீங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது. சார் சார் அது வந்து அபி, நான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து 10 கோடியை ரெடி பண்ணி கட்டணும். ப்ளீஸ் இப்ப வெளில போங்க. என்ன யோசிக்கிறீங்க? சார் சொன்னது காதுல விழுந்துச்சுல்ல? ரூமுக்கு வெளியில போய் எதா இருந்தாலும் யோசிங்க. அபி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். எனக்காக நீங்க அசிங்கப்படவும் வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும், போலாம். அபி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறத யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டா நான் கோவத்துல ஏதாவது பண்ணிடுவேன். வா போலாம். இல்ல சஞ்சீவ், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் ரவீனா மேடம் கிட்ட பேசி பாக்குறேன். சொல்றேன்ல அபி, கேள. ஹலோ, கவுனே? என்ன இது? உள்ள போன அபியும் சஞ்சீவ் இன்னும் காணுமே. வருமா சார் கேபின்குள்ள? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அபி, என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் போன்ல எத்தனை தடவை சொன்னேன், நீங்க இங்க வரும்போது உங்க கையில 10 கோடி இல்லன்னா வர்மா சார் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்னு. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க 5 கோடி கட்டுறேன்னு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன உடனே சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு குடுக்கற பணத்தை வாங்கிக்கிறதுக்கு வர்மா சார் என்ன லோக்கல் ஃபைனான்ஸா வச்சிருக்காரு? இது கார்ப்பரேட் பிசினஸ். வர்மா சாருக்கு இந்தியா முழுக்க பிசினஸ் இருக்கு. அவர் உங்கள மாதிரி 1000 பேரை பார்த்தவர். வந்தமா, சத்தம் இல்லாம 10 கோடி பணத்தை கட்டினமா, வர்மா சார பார்த்த உடனே அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போனமான்னு இல்லாம மீதி 5 கோடிக்கு டைம் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. மிச்சம் இருக்கிற 5 கோடியை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்ல வர்மா சார் சொன்னதை செஞ்சிருவாரு. ஓ, இதான் உள்ள நடந்த விஷயமா? இந்தாங்க நீங்க கொண்டு வந்த பணம். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அபி. அதான் வர்மா ரொம்ப பேசினா நான் பேசிக்கிறேன், ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. இப்ப பாரு, என்
கண்ணு முன்னாடியே அந்த ஆளு உன்னை எப்படி பேசுறான்? வர்மா பேசின பேச்செல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுடலாமான்னு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உனக்காகத்தான், நீ சொன்ன அந்த வார்த்தைக்காகத்தான் என் கோவத்தை அடக்கிட்டு பொறுமையா இருந்த. அபி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு அபி. இருக்கிற 5 கோடியா முதல்ல கட்டிடலாம். இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அபி பிளீஸ் அபி, எனக்காக யார்ட்டையும் கெஞ்சாத. நீ மத்தவங்க கிட்ட கெஞ்சறத என்னால பார்க்க முடியல அபி. கெஞ்சறது இல்ல சஞ்சீவ், நான் உன்னை காப்பாத்த யார் காலையும் பிடிக்கிற அளவுக்கு கோழையாவும் அவன் இல்ல, கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு ராட்சசியாவும் மாறுவேன். நீ ஜெயிலுக்கு போறதுக்கு எனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துல என்னால எது முடியுமோ அதை நான் செய்யற அளவுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு சஞ்சீவ். உன் இஷ்டம், நான் என்ன பண்றது? ஐ கிவ் அனதர் சான்ஸ் டு யூ. 1 month டைம் தரேன். நீங்க அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும். ஓகே சார், தேங்க் யூ சார். என்னடி பெரிய 10 கோடி? 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறேன். என் சஞ்சீவ திரும்ப பெரிய ஆள் ஆக்கி அவன் இப்ப இருக்கிற நிலைமையை விட 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி நான் காட்டுறேன். அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. உங்க ஹஸ்பண்ட் சஞ்சு பேர்ல இருக்கிற 10 கோடி லோனை கட்டுறேன்னு சொல்லி எங்க சென்னை பிரான்ச்சுக்கு போய் இருந்திருக்காங்க. அங்க உங்க ஆண்டி கொண்டு வந்த பேக்கை திறந்து பார்த்தா எல்லாமே டம்மி நோட்டுங்க மேடம். ப்ளீஸ் அபி, விட்டு அபி. ஐயோ ஐயோ, சஞ்சீவ், நான் நினைக்கிறது சரியா இருந்தா வர்மா இன்னும் 10 நிமிஷத்துல அவரை கூப்பிட்டு கூலா பேசுவாரு பாரு. எப்படி அபி, எப்படி சொல்ற? அதெல்லாம் இப்ப கேட்காத சஞ்சீவ். நான் சொல்றது நடக்கும் பாரு சஞ்சீவ். மேனேஜர் சார். என்னம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், என் சஞ்சீவ்க்கு ரொம்ப வேர்க்குது, அந்த ஃபேனை போடுங்க. வர்மா சார் 5 கோடி கடனை கட்ட இந்த பொண்ணுக்கு கொடுத்த டைம் 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி கவலைப்படாம தெனா விட்டா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கு. சார், நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், ஃபேனை போடுங்க. உனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அபி, என்ன பண்ற நீ? எனக்கு ஒன்னும் புரியல. டென்ஷன் ஆகாத சஞ்சீவ், நீ ஜாலியா காத்து வாங்க. நான் சொன்னது நடக்கும். வர்மா நம்ம கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் பாரு. நான் சொல்றது கேளு சஞ்சீவ், ரிலாக்ஸா உட்காரு. சரி, இங்க நடந்த விஷயத்த பணம் கொடுத்த மேடத்துக்கிட்ட போய் சொல்லிடலாம். வர்மா ஆபீஸ்க்குள்ள என்ன நடக்குது? வர்மா அபிக்கு மீதி பணத்தை கட்ட டைம் கொடுத்துட்டாரா இல்லையா? ஒண்ணுமே தெரியலையே. உளவு பார்க்க அனுப்பின வாட்ச்மேனை வேற இன்னும் காணோம். ஸ்ரீஜா, எனக்கு பசிக்குதுடே, ஐஸ்கிரீம் வாங்கிதா. உனக்கு எல்லாம் மறந்தாலும் பசிக்கிறத மட்டும் மறக்க மாட்டியா? கொஞ்சம் சும்மா இருமா. எங்க இந்த ஆளு? விட்டுட்டும் வர முடியல, கூட்டிட்டு வந்தாலும் தொல்லையா இருக்கு. திட்டாத. சும்மா இருமா.
ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன். சார், உள்ள என்ன நடக்குது? அது வந்து மேடம், வர்மா சார் கிட்ட அபி என் கையில இப்ப 5 கோடி ரூபா தான் இருக்கு, இத நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு மீதி 5 கோடி ரூபா பணம் கட்டுறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வர்மா சார் என்ன சொன்னாரு? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க 10 கோடி ரூபா பணத்தை கட்டலன்னா உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போறது உறுதின்னு வர்மா சார் அபி கிட்ட சொல்லிருக்காரு. சூப்பர். 10 நிமிஷத்துல எப்படி அபி 5 கோடி ரூபாவை ரெடி பண்ணவா? அதுக்கு சான்ஸே இல்ல. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணா, வர்மா அபிக்கு 5 கோடி ரூபாய் பணத்தை கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த் டைம் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னதுனால அபி டிப்ரெஷன்ல அழுதுட்டு இருக்காளா? அதுதான் இல்ல மேடம். இல்லையா? அப்ப அபி அழாம வேற என்ன பண்ணிட்டு இருக்கா? சார், உங்ககிட்ட தான் சொன்னேன் ஃபேனை போடுங்கன்னு. அபிக்கு டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியும் முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாம தெனாவட்டா உட்கார்ந்திருந்தாளா? ஆமா மேடம். அது மட்டும் இல்லாம கடைசியா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்ன நடந்தது? உள்ள பார்த்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் கிளம்பும் போது. வாட்ச்மேன், ஒரு நிமிஷம். ஐயோ, இந்த அம்மா எதுக்கு கூப்பிட்டுச்சுன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம். வெளியே நிக்கிற ஸ்ரீஜா நான் என்ன பண்றேன், இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை உளவு பார்க்க அனுப்பியிருக்காளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். டென்ஷன் ஆகாதீங்க. பயத்துல உங்க முகம் எல்லாம் வேர்த்திருச்சு பாருங்க, தொடச்சுக்கோங்க. அந்த ஸ்ரீஜா உங்களுக்கு என்ன வேலை சொன்னாலோ அத சரியா பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஸ்ரீஜா கிட்ட கை நீட்டி காசு வாங்கிருப்பீங்கல்ல, அதுக்கு நியாயமா இருக்கணும்ல. நீங்க ஸ்ரீஜா கிட்ட போய் இங்க நடந்தத, நீங்க பார்த்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே கடைசியா அபி சொல்ல சொன்னான்னு போய் சொல்லிடுங்க. ஸ்ரீஜா, நீ என்னதான் எட்டப்பன் வேலை பார்த்தாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. சஞ்சீவ ஜெயிலுக்கு போக வைக்க உன்னால இல்ல, உன்னை பெத்த அப்பனால இல்ல, அவனை பெத்த அப்பனால கூட முடியாதுன்னு சொல்லிடுங்க. அபி, என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீ பேசலாம், ஆனா வர்மா சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்ப போறத உன்னால தடுக்கவே முடியாது. நீ பைத்தியமா ரோட்ல நிக்கதான் போற. உன்கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிக்க தான் போற. இதை யாராலையும் மாத்த முடியாது. சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. இந்த கார்டுல என்னோட போன் நம்பர் இருக்கு. இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லா விஷயத்தையுமே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். தேங்க்யூ மேடம். சரி, ஓகே சார். வரேன் மேடம். மா, வா போலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தா, அப்பதான் நான் வருவேன். ஐயோ இம்சா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உனக்கு ஐஸ்கிரீம் தான் தேவையா? உயிரை வாங்குற மணி. ஏறுமா. வரமாட்டேன் நான். போ. ஏறுமா. நான் வரமாட்டேன். ஏறுமா. ஏறுன்னு சொல்றல. ஏறு. ஏறுமா. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அபி, வருமா நம்ம கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா நீ சொன்ன மாதிரி இன்னும் கூப்பிட்டு பேசலையே. அபி மேடம், ஷர்மா சார் உள்ள வர சொன்னாரு உங்களை. வா சஞ்சீவ். என்ன அபியும் சஞ்சீவும் வர்மா சாரை பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரி போறாங்களே. ஒருவேளை அபி 10 நிமிஷத்துல 5 கோடி ரூபாயை ரெடி பண்ணிட்டாங்களோ? வர்மா சார் ரூமுக்குள்ள போனவங்க வெளியில வந்ததும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பாப்போம். வாங்க அபி, சேர்ல உட்காருங்க. உட்காருங்க சஞ்சீவ். அப்ப சொன்னதுதான் சார், 5 கோடி இருக்கு, மிச்சத்துக்கு 1 மாசம் டைம் வேணும். முடியாது. இனி உங்க சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதை தடுக்க முடியாது. இல்ல சார், என் சஞ்சீவ்
ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டான். உங்க சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றது இல்ல, நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணுவீங்க சார், எனக்கு தெரியும். ஏன்னா சஞ்சீவோட தாத்தா பேரு குமார ராஜாங்கிற பேர்ல மட்டும் இல்ல சார், அவர் உண்மையாவே ராஜா தான். சஞ்சீவ் ராஜா வம்சத்து வாரிசு. ராஜ வம்சத்துல பிறந்த சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக கடவுள் விட மாட்டாரு. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். என்ன அபி ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. அன்னைக்கு டெல்லியில என்ன பார்த்தே தீரணும்னு துப்பாக்கியுடன் நின்ன என் எஸ்காட்ஸ தாண்டி வந்து பேசுனீங்க. இப்போ நான் உங்க புருஷனை ஜெயில வைக்க போறேன்னு சொல்றேன், தைரியமா முடியாதுன்னு சொல்றீங்க. கேட்டா ஏதோ புரியாத காரணமா சொல்றீங்க. ஓகே, I'll give you last chance for you. நான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன், அதுவும் என் பொண்ணு ரவீனா சொன்னதுனால. நீங்க ஏதோ பண்ணி என் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அபி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கிறான். நான் உங்களுக்கு கொடுக்க போற வாய்ப்பு என்ன தெரியுமா அபி? நீங்க நினைக்கிற மாதிரி இது 5 கோடியை சம்பாதிக்கிறதுக்கான டைம் இல்ல, இது வேற. நான் ரவீனாக்காக டைரி ஃபார்ம் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக தான் சென்னைக்கே வந்தேன். இப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் தேவை. ரவீனா தான் அந்த மேனேஜர் வேலையை நீங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னான். நீங்க ரவீனாவோட டைரி ஃபார்ம் கம்பெனிக்கு மேனேஜர் ஆகணும் அபி. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனியை 1 மாசத்துல மார்க்கெட்லயே நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும். வரப்போற பெஸ்ட் பிசினஸ் உமன் காம்படிஷன்ல என் பொண்ணுக்கு அவார்டு வாங்கி கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டா நான் இன்னும் உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அந்த டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி சஞ்சீவ் பேர்ல இருக்கிற பேலன்ஸ் 5 கோடியை நீங்க செட்டில் பண்ணிடுங்க. அது வரைக்கும் சஞ்சீவ ஜெயிலுக்கு போகாம நான் பாத்துக்கிறேன். அபி, நீ இதுக்கு ஒத்துக்காத. இந்த வர்மா என்ன வச்சு உன்னை ஏதோ கார்னர் பண்ணி அவன் பொண்ணை பெஸ்ட் விமன் காம்படிஷன்ல அவார்டு வின் பண்ண வைக்க உன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ண பார்க்குறான். என்ன அபி யோசிக்கிறீங்க? நீங்க தானே உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு நேரமா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. சரின்னு நான் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்ணு மூடிட்டு அதுக்கு ஒத்துக்க வேண்டியதானே? முதல்ல என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேலையை எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. உங்களை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கிறேன். மிச்சம் இருக்கிற அந்த 5 கோடியை நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கலனா என்ன பண்ணுவீங்க? ஏ சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க, கரெக்ட்? எஸ். என்ன ரொம்ப திமிரா பேசுறா? ஓகே சார், நான் சொல்ல நினைச்சத நான் சொல்லிடுறேன். உங்க டீல் எனக்கு ஒத்து வராது. நான் ஒரு டீல் சொல்றேன், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அபி, என்ன அபி சொல்ற? டீலா? என்ன டீல்? என் டீல் ரொம்ப சிம்பிள் சார், நீங்க சொன்னதுதான். உங்க பொண்ணோட கம்பெனிய 1 மாசத்துல நான் பெஸ்ட் கம்பெனியா மாத்தி காட்டுறேன். பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டும் நான் வாங்கி தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தரணும். என்ன அக்ரிமெண்ட் அது? சொல்றேன் மேடம். சஞ்சீவ் பேர்ல இருக்கிற 10 கோடி கடன்ல 5 கோடிய நான் இப்பவே கட்டிடுவேன். மீதி இருக்கிற 5 கோடி கடனை செட்டில் ஆனதா கழிச்சிடணும். அவ்வளவுதானே?
பாத்துக்கலாம். சார் அவசரப்படாதீங்க, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. நான் இனிமேதான் முக்கியமான மேட்டரையே சொல்ல போறேன். நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும்.